நம்ம இந்தியா முழுக்க ரொம்ப பெரிய ஒரு பேரதிர்ச்சியையும் ரொம்ப பெரிய ஒரு துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மத்திய பிரதேஷ் மாநிலம் ஜபல்பூர்ல நடந்த ஒரு படகு விபத்து. அந்த ஒரு விபத்துல குழந்தைகள் உட்பட சுற்றுலா பயணிகள் 9 பேர் பலியாயிருக்காங்க. மத்திய பிரதேஷ் மாநிலம் ஜபல்பூர்ல உள்ள நர்மதா நதியில ஒரு படகு சவாரி டூரிஸ்ட் எல்லாம் போறாங்க. அதுல டூரிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 29 பேர், அந்த படகு ஊழியர்கள் 2 பேர். அந்த நதியோட மையப்பகுதிக்கு போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா சூறாவளி காத்து வீசி படகு நிலை தடுமாறி லைட்டா முங்க ஆரம்பிச்சு. படகு கொஞ்சம் முங்க ஆரம்பிச்ச உடனே சுற்றுலா பயணிகள் எல்லாம் சுதாரிச்சு எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட ஆரம்பிச்சு. அப்புறம் படகு முங்கிருது. அந்த 29 பேரும் தண்ணியில விழுந்துறாங்க. மீட்பு குழு அங்க போறாங்க. 20 பேரை காப்பாத்திடுறாங்க. ஆனா 9 பேரோட உடலை மட்டும் தான் மீட்டெடுக்கிறாங்க. உயிரிழந்த 9 பேர்ல ஒரு தாயும் அவங்களோட ஒரு 4 வயது மகனும் இருக்கு. 2 பேரும் இறுக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டு ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட்ல அவங்க இறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த இறந்த உடலோட ஏஐ போட்டோ தான் சமூக வலைதளங்கள்ல பரவி. இந்த 29 பேர் போனாங்கல்ல, அதுல 9 பேர் உயிரிழந்தாங்கல்ல. அந்த 9 பேர்ல 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுல இருந்து காமராஜ் அப்படின்ற ஒருத்தவரோட அண்ணன் குடும்பத்தோட அவர் சுற்றுலா போயிருக்காங்க. அவங்க 5 பேரும் அந்த படகு விபத்துல உயிரிழந்தாங்க. அவங்கல்ல 2 பேர் உயிர் பொழைச்சவங்க பேரு புவிதரன் சொல்றோம். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இந்த ஒரு செய்தியை பார்க்கும்போது. அங்க உயிரிழந்த அந்த 9 உயிர்களுக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.